நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்யபாதுகம். ஹரிஹரசுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையப்பா. இன்னைக்கு ஒரு பொருள் நம்ம வீட்டில் காணாத போயிடுது, ஒரு டாக்குமெண்ட் காணாத போயிடுது, ஒரு சர்டிஃபிகேட்டு காணாத போயிடுது, மறந்து எங்கேயோ வச்சிடும். ரொம்ப பத்திரமா வச்சுக்க போகிறேன், இந்த பொருளை நான் ரொம்ப பத்திரமா வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை மறந்துட்டு நம்ம தேடிக்கிட்டே இருப்போம், தொலைஞ்சு போயிடும். சில இடங்கள்ல வந்து ஒரு நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல தொலைஞ்சிரும். நம்ம வச்ச பொருளை நம்மளால் ரீகால் பண்ணி எடுக்க முடியாது. கூடுதலாக சில நபர்கள் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க, அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அது போலவே பொருள் காணாத போயிடும், அல்லது பொருள் வந்து திருட்டு போயிடும், திருடிடுவாங்க. நம்ம பொருட்களை மற்றவங்க திருடிட்டு போயிடுவாங்க நம்ம கொஞ்சம் ஏமாறும் போது. ஆனால் அதில் வந்து நம்ம கவனமாக இருக்கக்கூடியது, நம்ம ரொம்ப ஏமாறாமல் ரொம்ப உஷாராக நம்ம பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும். இது ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த காலம் கிரகங்களின் கையில். அப்போ இந்த மாதிரி காணாமல் போயிட்டு நம்ம தேடணுங்கிறது நமக்கு அந்த அன்னைக்கு விதியாக இருந்தால் யாரும் தப்பிக்க முடியாது. அப்போ அதற்கு ஒரு இறை வழிபாடு, அதுக்கு ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. இதை நம்பிக்கையோடு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து புதுக்கோட்டையில் இருக்கிற அரைக்காசு அம்மன் அப்படிங்கிற அம்பாலை கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 30 ஆண்டுகள், நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த அம்பாலை பற்றி, அப்போவெல்லாம் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் வந்து இந்த அம்பாலை பற்றி போடுவாங்க. அப்போல்லாம் புக்ஸ் படிக்கிற விஷயங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ தான் நம்ம வந்து அதெல்லாம் விட்டுட்டோம், யூடியூப் பார்க்குறோம். அப்போல்லாம் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிக்கக்கூடிய காலத்துலேயே நான் அதை பயன்படுத்தியிருக்கேன். அதன் பிறகு இப்போ ஒவ்வொரு நாளும் நிறைய இதை பற்றி நான் நிறைய ரிசர்ச் எடுத்து நிறைய பேருக்கு சொல்லி நல்ல ரிசல்ட்டு. இம்மீடியட்டு நீங்கள் காணாத போன பொருள் எங்கே தேடிட்டு தான் உடனே ஒரு நிமிஷம் ஒரு நின்று அம்பாவை நினச்சி, அரைக்காசு அம்மனை நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்கணும், உங்களை வந்து நான் தரிசனம் பண்ணுறேன், நன்றி சொல்கிறேன் உங்ககிட்ட வந்து அப்படின்னு சொல்லி சின்ன கோரிக்கைக்கு தான், ரொம்ப எளிமையானது, வச்சிங்கன்னா இம்மிடியட்டாக கிடைக்கும். ஆனால் சொல்லிவிட்டு ஏமாற்றக்கூடாது. சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மறந்துட்டிங்கன்னா அடுத்தடுத்த பொருள்கள் காணாத போயிட்டே இருக்கும், நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. அதனால் கவனமாக இதை ஃபாலோ பண்ணணும். இது போல் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அரைக்காசு அம்மனை நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கு கிடைச்சிரும். நிறைய பொருள் காணாத போயிடுச்சு, தங்கம் வெள்ளின்னு நிறைய திருட்டு போயிடுச்சு. இல்லை ஒரு நபர் எங்களை விட்டு போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸு நேற்று வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி என்னை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க மொபைலில். என்னோடய ரிலேட்டிவ்ஸு என்கிட்ட ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க. இந்த மாதிரி நிலையில் இருக்கவங்களுக்கு இந்த அரைக்காசு அம்மனையும் பிரார்த்தனை பண்ணுங்கள். கூடுதலாக ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை எழுதுங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க அந்த எல்லா விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவாக நடக்கணும்னா ரீச் அப்படின்னு எழுதிட்டு 11858 HZ அப்படிங்கிற இந்த நம்பரை எழுதுங்க. நிச்சயமாக தேடி அதாவது காணாத போனவங்க வந்துடுவாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சு போனவங்க வந்துடுவாங்க, பிரிஞ்சு போன பிரிஞ்சு போன ரிலேட்டிவ்ஸு எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க, காணாத போன பொருள் கிடைச்சிரும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த நம்பரையும் அரைக்காசு அம்மனையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இழந்த பொருட்கள் திரும்ப கிடைக்க இழந்த பொருட்கள், இழந்த நபர்கள் எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க. அரைக்காசு அம்மனையும் இந்த நம்பர் சுவிட்ச் வேர்டு. ஏன்னா அரைக்காசு அம்மன் தெய்வம் உண்மை, நம்ம உண்மையாக இருக்கணும் இல்லையா? நம்ம மனசில் அவங்க கொடுக்க ரெடியாக இருக்காங்க, நம்ம வாங்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணுறதுக்கு தான் இந்த நம்பர். அதாவது ரீச் REACH அப்படிங்கிற ரீச் 11858 அப்படி ஹெக்ஸ்ன்னு சொல்லுவோம், HZ அப்படிங்கிற இந்த நம்பரை எழுதுங்க. 21 முறை அதிகபட்சம் எழுதுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும். பிரிஞ்சு போனவங்க வந்துடுவாங்க, காணாத போன பொருள் கிடைச்சிரும். உங்களை விட்டு பிரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை உங்கள் குழந்தைங்க யாராவது, உங்கள் பையனோ உங்கள் பொண்ணோ யாராவது உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தால் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை உருவாக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. கூடுதலாக இறையாற்றல் துணையுடன் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக நிம்மதியாக அருள் நிறை பொருள் நிறை நிறை மகிழ்ச்சி நிறை அப்படின்னு சொல்லி நிறைவான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நற்பவி.